நீங்கள் எப்போவாச்சும் ஒரு புது இடத்துக்கு போயிட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து இதை பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஷாக் ஆயிருக்கீங்களா? அது உங்கள் மைண்டு தரதுக்கு இல்லை, உண்மை தெரிஞ்ச நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. சயின்ஸில் ட்வின் பேரடாக்ஸ் அண்ட் பேரலல் யூனிவர்ஸ் தியரின்னு சொல்கிறாங்க. ஹெயின்ஸ்டீனோட தியரி படி டைமுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓடுறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் இந்த யூனிவர்ஸில் நார்மலாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு க்ளோன் வேற ஒரு டைமென்ஷனில் உங்களால் எடுக்கவே முடியாத டெசிஷன்ஸை சூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தா, இந்த தியரி படி உங்க கூட பேரலாக வாழ்கிற உங்களோட ஸ்பேஸ் ட்வின்னுக்கு உங்களோட வயசு அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை இப்போதான் அவங்க ஸ்கூல் கூட படிச்சுட்டு இருக்கலாம். சில நேரம் இந்த ரெண்டு உலகமும் ஒன்னா சேரும் போதுதான் மேபி அவங்க போன பிளேஸ்க்கு நீங்க போயிருக்கலாம், நீங்க போன பிளேஸ்க்கு அவங்க போயிருக்கலாம். அங்க போயிட்டு என்னடா இது ஆல்ரெடி நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். தூங்கும் போது சடனா ஜர்க்காகி முழிக்கிறது கூட அந்த ஸ்பேஸ் ட்ரெண்டுக்கு ஆகிற ஆக்சிடென்டோட ஷாக்கா கூட இருக்கலாம். இதைதான் தேஜாவுன்னு சொல்லுவோம். சரி, இப்படி ரீசெண்டா உங்களுக்கு எந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யாருக்கு தெரியும், உங்களோட பேரலல் யூனிவர்ஸ் க்ளோனே இந்த கமெண்ட்டை ரீட் பண்ணிட்டு இதை நான் எப்ப பண்ணேன் அப்படின்னு ஷாக் ஆகி யோசிச்சுட்டு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் கூட அதிகமா இருக்கு. வரட்டா, டாடா.